ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நான் தம்பி ஸ்கூல்லேருந்து ஒரு 4 o'clock போல் வந்துடுவான். வந்த உடனே அவனை ரெஃப்ரெஷ் ஆகி வச்சுட்டு அவனுக்கு பால் வச்சு காய்ச்சி கொடுத்துட்டு எனக்கு ஒரு டீ போடலான்னு சொல்லி டீ போட்டுட்ருக்கேன். டீ அந்த சைடு கொதிச்சுட்டு இருக்கும் போது சைட் பை சைடு ஆஃப்டர்நூன் வாஷ் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டேன். டீ போட்டு எடுத்துகிட்டு வெளியே வந்து உட்காந்து ரிலாக்ஸாக டீ குடிச்சிட்டு இருந்தேன். டீ குடிக்கும் போது நம்ம சும்மாவாக இருப்போம், நம்ம மண்டைக்குள்ளே 1000 விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி எதையாவது யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தால் வெளியில் வந்து மழை வர மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம வாசல் வீடெல்லாம் கூட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலெல்லாம் கூட்டிக்கிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு வந்து 1 year ஆகுது, தம்பிக்கு வந்து 6-7 years ஆகுது. அதனால பாப்பாவும் வந்து எனி டைம் விளையாண்டுட்டே இருக்கிறதுனால நிறைய குப்பை போட்டுருவா. அதனால காலையிலையும் வீடு கூட்டுற மாதிரி இருக்கும், ஈவினிங்கும் எப்போல்லாம் குப்பை இருக்குதோ அப்போல்லாம் நம்ம கூட்டி விட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். அதுதான் ஃபுல் டே வேலையாக இருக்கும். பாப்பா இப்போ வந்து தம்பி வந்ததுனால அவங்க கூட விளையாண்டுட்டு இருக்கா. அது வாசலெல்லாம் கூட்டி வச்சுட்டு ஆஃப்டர்நூன் வாஷ் பண்ண துணியெல்லாம் நல்லா காஞ்சி இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா மடித்து அதோட பிளேஸ்லேயே போய் அழகாக வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ ஈவினிங் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம வந்து சாமி கும்பிட்றோம். பூஜை அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நார்மலாக எப்பவும் போல் விளக்கேற்றி ஒரு சாம்பிராணியை மட்டும் ஏற்றி வச்சு சாமியை கும்பிட்டு விட்டுருவோம். சாம்பிராணி ஏற்றி வச்சா நம்ம வீடே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். அதுக்காக டெய்லி சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு சரி நைட்டு டின்னருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பாப்பா அதுக்குள்ள வந்து தூங்க வச்சுட்டேன். இப்போ ஒரு 1/2 hourலேருந்து ஒரு 1 hour தூங்குவா. இந்த கேப்ல வந்து நைட்டு டின்னர் செய்யறத செஞ்சுட்டு வீடியோ எடுக்கிறதுலாம் எடுத்து வச்சிருவேன். இதை வச்சுட்டு டைம் இருந்ததுன்னா அவனுக்கு தம்பிக்கும் ஹோம்ஒர்க்கை செய்ய வச்சிருவேன். இல்லைன்னா பாப்பாவை பக்கத்துலேயே உட்கார வச்சு பொறுமையாக ஹோம்ஒர்க் அவனுக்கு சொல்லி தருவேன். அவளுக்கு கையில் ஏதாவது நோட்டு ஏதாவது கொடுத்துட்டோம்னா அவள் விளையாண்டுக்கிட்டு இருப்பா. சைட் பை சைட் நான் ஹோம்ஒர்க் செய்ய வச்சிருவேன். இன்னைக்கு சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலாவும் தான். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பேஸுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வதக்கி விட்டாச்சு. சரி, ஓகே, ஃப்ரெஷ் க்ரீம் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு சரி ஓகே முந்திரியை ஆட் பண்ணி கிரேவியை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு பன்னீரை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி டோஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். நல்லா டோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. சில பேர் வந்து அப்படியே ஆட் பண்ணுவீங்க, சில பேர் வந்து டோஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ அந்த தக்காளி வெங்காய பேஸு கூட வந்து ஒரு 10 முந்திரியும் போட்டு நல்லா வதக்க வச்சு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு. ஆறின உடனே அந்த கேப்பில் நான் போய் பாப்பாவையும் பார்த்துட்டு வந்துட்டேன், அவள் தூங்குறாளான்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இந்த பேஸ்ட்டை அரைச்சி டின்னரை ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ் பேஸ்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தம்பி வந்து உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான். 2 பேரையும் பார்த்துக்கிட்டே நம்ம எல்லா வேலையும் டக்குன்னு முடிச்சிட வேண்டியதுதான். இப்போ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஒரு கடாயில் பட்டர் போட்டுட்டு 2 பட்டை 1 கிராம்பு 1 ஏலக்காய் மட்டும் போட்டுட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டுட்டு தேவையான மசாலா காஷ்மீரி சில்லி பவுடர் கரம் மசாலா, உப்பு, இது மட்டும் தான் நான் போடுவேன். போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து நமக்கு இறக்கும் போது கொஞ்சமாக வந்து சுகர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டால் அந்த தக்காளியோட அந்த புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். இந்த சைடு பன்னீரும் டோஸ்ட் ஆகிடுச்சு. சப்பாத்தி வந்து மாவு பிசைஞ்சு வச்சதுனால அப்புறமா கூட போட்டுக்கலாம். இது நான் செஞ்சுட்டு இருக்கும் போதே பாப்பா அலற சவுண்டு கேட்டுச்சு. பாப்பாவும் எழுந்து வந்துட்டாங்க. பாப்பா வந்து இப்போ தானே தூங்கி எழுந்ததுனால ஒரு 10 to 15 minutes அப்படியே சைலண்ட்டாக இருப்பாள். அவளை வச்சுக்கிட்டே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பன்னீர் டோஸ்ட் பண்ணி வச்சிருந்த பன்னீரை வந்து கிரேவியில் போட்டு பன்னீர் பட்டர் மசாலாவை ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் வந்து தம்பிக்கு ஹோம்ஒர்க் செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஏதாவது டின்னர் ரெடி பண்ணணும். அவள் சப்பாத்தி எல்லாம் வந்து வயிறு ஃபுல்லெல்லாம் சாப்பிட மாட்டா, சும்மா அதை வச்சு விளையாண்டுட்டு தான் இருப்பாள். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த vlog ஈவினிங் ரொட்டீன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக பன்னீர் பட்டர் மசாலாவில் கசூரி மெத்தி போட்டு இறக்கிட வேண்டியது தான். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள்.